இந்த சாவி எங்க வச்சேன்னு தெரியலையே. இப்படி நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து சாதாரண மெமரி லாஸ். ஆனா இது என்னது சாவி, இது எதுக்கு இப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா அது அல்சைமர்ஸ் டிசீஸா இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அல்சிமெஸ். இல்ல, என் சித்தப்பா பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு டக்குனு ஞாபகம் வர மாட்டேன். நல்ல பேராச்சே. இப்படி யோசிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சித்தப்பா பையனுடைய பேர் போய் ஞாபகம் வந்துட்டா அது நார்மல் மெமரி லாஸ். சித்தப்பாவுக்கு ஒரு பையனா? அப்படி ஒரு பையன் இருந்தான். இப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா அது அல்சைமர்ஸ் டிசீஸுடைய ஆரம்ப அறிகுறி. வெளியே எங்க போயிட்டு உங்க வீட்டுக்கு நீங்க திரும்பி வரும்போது ஏதோ ஒரு தப்பான ஒரு கட்ரோல்ல திரும்பி வீட்டுக்கு வழி மாறி ஏதோ ஒரு ஞாபகம் இல்லை, அப்ப திரும்பி பழையபடி உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டீங்களா அது சாதாரண ஒரு ஞாபகம் மாதிரி விஷயம் தான். ஆனா திருப்பி வரும்போது வீட்டுக்கான வழியவே மறந்துட்டு வீடு எங்கேனே தெரியாம சுத்திட்டு இருக்கிறீங்களே, அது அல்சைமர் வியாதியினுடைய அறிகுறி. என்னையவே முழுசா மறந்துடணும்னு பயமா இருக்கு. அல்சைமர் வியாதி பெரும்பாலும் அமெரிக்கர்களுக்கு அதிகமா இருக்குது. இந்தியாவில் அதை பற்றி விழிப்புணர்வு இல்லை. ஸோ வயசாயிட்டாரு மறந்துட்டாரு அப்படிங்கிற அளவுக்கே போனதுனால அல்சைமர் நோய் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே குறைவாக தான் இருக்குன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு தகவல் இருக்கு. அமெரிக்காவில் அதிபராக இருந்த ரொனால்டு ரீகன் அவருக்கே இந்த அல்சைமர் வியாதி இருக்கு. இன்னும் சொல்ல போனா சினிமா நட்சத்திரம் அமெரிக்காவில் சூப்பர் ஸ்டார் ப்ரூஸ் வில்லிஸ் அவருக்கும் அல்சைமர் வியாதி இருக்கு. வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம். என்ன பண்றது, இதையும் மறந்துடுவேன். உங்க வீட்டில் 50 வயசுக்கு மேற்பட்டவங்க பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஞாபக சக்தி குறைபாடுனால கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா அது அல்சைமரா இல்லை சாதாரண ஞாபக மருதி குறைபாடு தானா அப்படிங்கிறத நீங்க கவனிச்சு உரிய நடவடிக்கை எடுத்து அவரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு, எனக்கு